எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாள் உங்கள் எல்லாருக்குமே ஒரு அற்புதமான நாளாகவும் ஆரோக்கியமான நாளாக அமைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் உங்கள் வெல்னஸ் கோச் தினகரன் பேசுகிறேன். வெளியில் நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. நேற்று ராத்திரிலேருந்து நல்ல மழை. கிளைமேட் ரொம்ப டல்லாக இருக்குது, மூடியாக இருக்குது, சில்னஸாக இருக்குது. மணி பாருங்கள், ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 8:30 9 ஆக போகுது. ஆனால் இன்னும் கூட அந்த என்ன சொல்கிறது, போர்வை விட்டு எந்திரிக்கிறதுக்கு மனசு வராத ஒரு சூழல். இதுதான் இன்றைக்கி நான் இருக்கிற இடத்தோட யதார்த்தமான சுச்சுவேஷன். இந்த சுச்சுவேஷன் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு அற்புதமான காம்போ என்னவாக இருக்கணும் அப்படின்னா, அழகாக எந்திரிக்கவும் முடியாமல் படுக்கவும் முடியாமல் எந்திரிச்சு உட்காரும் போதே அழகாக ப்ரஷ் ப்ரஷ் பண்ணலையோ அழகாக ஒரு பெட் காஃபியோ இல்லை ஒரு டீயோ சூடாக ஒரு கப்பில் கொடுத்து அழகாக அந்த குளிருக்கு அதுக்குமாக அதை கப்பை அப்படியே பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து அப்படியே ரிலாக்ஸ் பண்ண தோணும். பார்த்திங்களா, இதுதான் ஒரு அற்புதமான காம்போ. டீயோ இல்லை காஃபியோ, அது கூட காலையில் ஏதாவது ஒரு பிஸ்கட் ஏடி பிராண்ட் ஒன்று இருந்ததுன்னா அது இன்னும் ஒரு அற்புதமாக இருக்கும். அந்த டீ இல்லை காஃபி இல்லை பிஸ்கட்ஸ், இந்த கிளைமேட்டுக்கு இது வந்து ஒரு அற்புதமான காம்போ வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும். அதுவும் இன்றைக்கி சண்டே இல்லையா, அற்புதமாக இருக்கும். இன்றைக்கி அதை பற்றி தான் பேச போகிறேன். இன்றைக்கி டீ காஃபின்றது என்ன சொல்கிறோம், நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் இருக்கிற நாடுகளில் இந்தியா மட்டுமே தான் டீ காஃபியை நிறைய சாப்பிட்ற ஃபஸ்ட்டு கண்ட்ரி. அந்த டீயும் காஃபி இன்றைக்கி நம்ம எப்படி நம்ம எங்கேயாவது யாரோ ஒருத்தர் வீட்டுக்கு போனாலும் சரி, யாரோ நம்ம வீட்டுக்கு வந்தாலும் சரி, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அவங்களை கவனிக்கிறது என்னென்னா, டீ சாப்பிட்றியா காஃபி சாப்பிட்றியா, வித் சுகரா வித்தவுட் சுகரா. இதுதான் இன்றைக்கி வந்து விருந்தம் போல் ஒரு ஃபஸ்ட்டு இடம் எதுங்கன்னா அந்த டீ காஃபிக்கு இருக்குது. மனசு ஒரு மாதிரி ரிலாக்ஸாகவே இல்லை, ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறோம். உடனே ஃபஸ்ட்டு நம்ம அடுத்துட்டு முடிவு என்ன, அப்போ ஒரு டீக்கு சாப்பிட்டு வரலாம், ஒரு காஃபி சாப்பிட்டு வரலாம், ஒரு ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம். ஸோ நம்ம ரிலாக்ஸிங்காக ஃபஸ்ட்டு நம்முடைய சாய்ஸ் எதுன்னா டீயோ இல்லை காஃபியோ. இந்த டீ காஃபி எதுவுமே வந்து நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கிடையாது. இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக திணிக்கப்பட்டு இன்றைக்கி நம்மளுடைய டெய்லி அன்றாட நம்மளோட வாழ்க்கையில் அது வந்து ஒரு பகுதியாகவே மாறிப்போச்சு. எவ்வளோ பெரிய பிராண்டாக இருந்தாலும் ஜஸ்ட் ₹1 பவுச்சில் கொண்டு வந்து டீ தூள் விற்கிறாங்கன்னா பார்த்துக்கலாம், அது எவ்வளோ பெரிய பீப்புள்கிட்ட வந்து ரீச் ஆகிருக்கு. அந்த டீ காஃபி இது நம்மளோட ஹெல்த்துக்கு ஏதாவது விதத்தில் நமக்கு ஹெல்ப் பண்ணுதா இல்லையா, இதுதான் வந்து இப்போ ரொம்ப பார்க்க போகிறோம். டீ அது வந்து என்ன சொல்கிறது, ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ஸ்டன்ட் பூஸ்டர்ஸ், நமக்கு வந்து ஒரு ரெஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும், மைண்டு கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கும், கொஞ்சம் அந்த நேரத்துக்கு ஒரு ரிலாக்ஸ் கொடுக்கும், அவ்வளோதான் எந்த டீயை பொறுத்தவரை. அந்த டீ நமக்கு என்ன இருக்குது, ஒரு பால் இருக்குது, ஒயிட் சுகர். உங்களுக்கே தெரியும், பாலும் ஒயிட் சுகரும் உடம்புக்கு பெருசாக நல்லது கிடையாது. ஆனால் நம்ம அதை தொடர்ச்சியாக நம்ம எடுக்க நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, உடம்புல ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். சரிப்பா, அந்த டீயோ காஃபியோ காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றில் டீ காஃபி சாப்பிட்ற பழக்கம் நல்லதா கெட்டதா? அப்சல்யூட்லி தப்பு. இன்றைக்கி நிறைய விடங்களை பார்க்கலாம். காலையில் தூங்கி எந்திரிச்சோம், சின்ன தூக்கம் ஒன்று எடுத்துக்கிட்டு நேராக பக்கத்தில் கடைக்கு போயிட்டு ஒரு பார்சல் வாங்கிடுறோம், டீயோ காஃபியோ. அதோடு சேர்ந்து அவங்களுக்கு பிடிச்ச எனி XYZ பிராண்ட் பிஸ்கட் பேக்கெட் வாழ்ந்துடுவாங்க. ஆளுக்கு அதை வச்சு சாப்பிடுவாங்க. அப்போ சாப்பிடவே கூடாதா? சாப்பிட்லாம். ஆனால் யோசிச்சு பாருங்கள், நைட்டு ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 8 ஹவர்ஸ் வந்து படுத்து தூங்குகிறோம், வயிறு ஃபுல்லாக காலியாக இருக்குது. காலை எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு ப்ரஷ் பண்ணாமலோ அந்த டீயோ காஃபியோ குடிக்கும்போது உடம்புல என்ன நடக்கும்னா, ஆசிட் லெவல் அதிகமாகிடும். எம்டி ஸ்டொமக்கில் டீயோ காஃபியோ குடிக்கும்போது, அது ஒரு ரெகுலராக குடிக்கும்போது ஆசிட் லெவல் அதிகமாகும். ஆசிட் லெவல் அதிகமாகிறதுனால அது நமக்கு என்ன பண்ணணும், உடம்புல டைஜஸ்டிங் ட்ராக் நிறைய இஷ்யூஸ் கொண்டு வர ஆரம்பிச்சிடும். இன்டைஜஷன் ஆகும். அப்போ ஒரு சிலருக்கு அல்சர் வந்துடும், ஒரு சிலருக்கு ப்ளோட்டிங் வர ஆரம்பிச்சிடும், ஒரு சிலர் வந்து IBS சொல்லுவாங்க, இர்ரெசிஸ்டபிள் பவுல் சிண்ட்ரோம். இந்த மாதிரி செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒன்று ஸ்டார்ட் ஆகிடும் தொடர்ச்சியாக சாப்பிடும்போது. ஸோ டீயாக இருந்தாலும் காஃபியாக இருந்தாலும் காலை எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட்றது தப்பு. அதை நீங்கள் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதை நிறுத்து. சரிப்பா, இப்போ அதுக்கு பிறகு நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ டீ காஃபி சாப்பிடவே கூடாது அப்படிலாம் ஒன்றே மாதிரி. டீயில் வந்து நிறைய டீஸ் இருக்குது, உங்களுக்கே தெரியும். இப்போ யூஸ்வலாக நம்ம சாப்பிட்ற பால் சக்கரை போகிற டீ இல்லாமல் க்ரீன் டீ, லெமன் டீ, ஓலாங் டீ, எல்லோ டீ, பிளாக் டீ, ஃப்ரெஷ் டீ, ஒயிட் டீ, ப்ளெயின் டீ, அந்த ஹனி டீ, இந்த மாதிரிலாம் நிறைய டீஸ் வந்துருக்கு. இதில் ஏதாவது ஒரு டீயை நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டு வீட்டில் சாப்பிட ஆரம்பிக்கும் பொழுது உடம்புக்கு நல்லது பண்ணும், உங்களை பார்த்து உங்கள் பசங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க.
அப்போ காலை எந்திரிச்சோடனே ஃபஸ்ட் நம்ம என்ன தான் குடிக்கிறது? காலை எந்திரிச்சோடனே இந்த ஆசிட் லெவல் நம்ம நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஆப்ஷன், பெஸ்ட் ஆப்ஷன் நார்மல் ப்ளைன் வாட்டர் மட்டும்தான். வீட்டில் காப்பர் பாத்திரம் எதாவது இருந்ததுன்னா அதை ஊற்றி வைங்க, இல்லை மண் பாத்திரம் தான் ஊற்றி வைங்க, காலை எழுந்து அதை குடிங்க. அது சப்பலாங்கல் போட்டு குடிச்சிங்க அப்படின்னா உடம்புல இருக்கிற அந்த ஆசிட் லெவல் ஃபுல்லாக குறையும். அது மட்டுமே இல்லை, உடம்புல அதிகமாக இருக்கிற வாயுவும் ஃபுல்லாக குறையும். உடம்பு ஹாப்பியாக ஹெல்த்தி எல்லாமே நியூட்ரலைஸ் ஆகும். நீங்கள் பண்ணால் தான் உங்களை பார்த்து உங்கள் குழந்தைகளோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. இது டீ ஆச்சு, காஃபி ஆச்சு. அதுக்கப்புறமா நம்ம என்ன வருவோம்னா, நம்மளுடைய அடுத்த காம்போ என்னென்னா பிஸ்கட்ஸ். பிஸ்கட்ஸ் வந்து எல்லாமே நல்லதா கெட்டதா அப்படின்னா அளவாக எடுத்துக்கலாம். ஏன்னா பிஸ்கட் பொறுத்த வரைக்கும் அது வந்து இமீடியட் எனர்ஜி பூஸ்டர்ஸ். எல்லாமே ரெடிமேட், ஆல்ரெடி குக்குடு ஃபுட், ஏற்கனவே சமைக்கப்பட்ட ஒரு உணவு தான் பிஸ்கட். அது எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி, ஜஸ்ட்டு சாப்பிட்ட உடனே நமக்கு வந்து எனர்ஜியை கொடுக்கும். அது ஒன்றுத்துக்கு மட்டும்தான் பிஸ்கட்ஸ் யூஸ் ஆகுமே தவிர வேறு எந்த ஒரு பயனும் பிஸ்கட்டில் கிடையாது. அப்போ அந்த பிஸ்கட்டில் வந்து எப்படி சொல்கிறது, பொதுவாக பிஸ்கட்டோட நிறைய டைப்ஸ் இருக்குது. பேப்பர்ஸ் பிஸ்கட்ஸ், சாக்லேட் பிஸ்கட்ஸ், அப்புறம் ரஸ்க், அதுக்கப்புறம் குக்கீஸ், அதுக்கப்புறமா டைஜஸ்டிவ் பிஸ்கட்ஸ், நார்மல் பிஸ்கட்ஸ், அப்புறமா ஸ்பைசி பிஸ்கட்ஸ், அப்புறமா ஆர்கானிக் பிஸ்கட்ஸ், மில்லட் பிஸ்கட்ஸ் நிறைய வந்துடுச்சு. எனி பிராண்ட் பிஸ்கட்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் அந்த பிஸ்கட்ஸ் கூட அதுவும் காலை எந்திரிச்ச உடனே எம்டி ஸ்டொமக்லையோ இல்லை ஒரு நாள் ஃபுல்லாக கண்டினியூஸாக நம்ம பிஸ்கட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா உடம்புல என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்னு பாருங்கள். எல்லா பிஸ்கெட்டுமே என்னென்ன இருக்கும்? ஃபஸ்ட்டு பாமாயில் இருக்கும், அதில் தான் செய்வாங்க. பாமாயில் உடம்புக்கு எவ்வளோ கெடுதல்ன்றதை ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கூகுளில் தட்டி பாருங்கள், நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக சுகர் இருக்கும். ஒயிட் சுகர் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது ஃபுல்லாக ஒயிட் சுகர் இஸ் ஈக்குவல் டு ஒயிட் பாய்சன். அதனால் அதுவும் உடம்புக்கு நல்லது கிடையாது. அடுத்து ஃப்ளோர்னால் என்னது? கோதுமை மாவு. அவங்க மேபி போடலாம், இது வந்து ஃப்ரீ ஃப்ரம் ஹார்ட்டான்னு. என்ன தான் ஃப்ரீ ஃப்ரம் ஹார்ட்டாக போட்டாங்கன்னா அவங்க வந்து மொத்தம் பேட்சாக தான் பண்ணுவாங்க. அது பேட்சாக பண்ணும்போது கோதுமை மாவை ப்ராசஸ் பண்ணி தான் பண்ண முடியும். அப்போ கோதுமை மாவை ப்ராசஸ் பண்ணும்பொழுது அதில் இருக்கிற நியூட்ரிஷன் வேல்யூ நம்ம சாப்பிட்ற ஒரு பிஸ்கட் 2 பிஸ்கட் ஒரு பாக்கெட்டில் ஒன்றுமே இருக்காது. இதுதான் யதார்த்தமான உண்மை. அடுத்து என்ன? அதனுடைய டேஸ்ட்டுக்காக சோடியம் ஆட் பண்ணுவாங்க, உப்பு. அந்த உப்பு எவ்வளோக்கெல்லாம் தொடர்ச்சியாக நம்ம உடம்புக்குள்ளே போய்கிட்டே இருக்கும். அது எல்லாமே நமக்கு என்ன பண்ணலாம், நம்ம டைஜஸ்டிவ் ட்ராக்கை ஃபுல்லாக ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி டைஜஸ்ட் ட்ராக்கை ஃபுல்லாக அதுவும் சாப்பிடும். என்ன சொல்ல, உடம்பு ஃபுல்லாக அதுவும் அந்த ஜீரணமாகி சரியாக வெளியில் வர வேண்டிய விஷயங்கள் கூட இந்த பிஸ்கட்னால் உள்ளே தொடச்சி உள்ளே போக 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 என்ன பண்ணுவோம், அதோட உள்ள இறுகி 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 இந்த உடம்புல ஃபுல்லாக மஞ்சள் கொழுப்புன்றது அதிகமாகிடும். அதனுடைய சிவியர் ஸ்டேஜ் போகும்போது டைஜஸ்டிவ் ட்ராக் ஃபுல்லாகவே கட் ஹெல்த், குடல் ஆரோக்கியம் வந்து சுத்தமாக பாதிக்கப்பட்டுடும். எதனால்? பிஸ்கட்ஸ்னால். அடுத்து என்ன? நீங்கள் சரியாக இப்போது பிஸ்கட் நம்ம சாப்பிட்லாம். நீங்களே யோசிச்சு பாருங்களேன். எனி பிஸ்கட், அது இப்போ எல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம், நான் வந்து சால்ட்டு பிஸ்கட் சாப்பிட்றதில்ல, இப்போ நான் வந்து டைஜஸ்டிவ் பிஸ்கட் சாப்பிட்றேன், சுகர் ஃப்ரீ பிஸ்கட் சாப்பிட்லாம். யோசிச்சு பாருங்கள், ஒரு டைஜஸ்டிவ் பிஸ்கட்ஸோட அதில் என்ன உங்களுக்கு எனர்ஜி கொஞ்சம் கூட கிடைக்கும். ஆனால் அதே டைஜஸ்டிவ் பிஸ்கட்ஸில் நியூட்ரிஷன் வேல்யூ பார்த்திங்கன்னா 0 தான். கொஞ்சமாக ஃபைபர், கொஞ்சம் சுகர், கொஞ்சம் கார்போஹைட்ரேட் மீதி, அது மட்டுமே இல்லாமல் ஃபேட் வேறு இருக்கும். இப்போ நாம் என்ன பண்ணுறோம், ஒரு டீயோ ஒரு காஃபியோ விற்று ஒரு சின்ன பிஸ்கட் பேக்கெட், ஏன்னா எனி பிராண்ட், அது 5 ரூபாயோ 10 ரூபாய் நீங்கள் எடுத்து வச்சு சாப்பிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் எவ்வளோ கலோரி தெரியுமா? ஒரு டைஜஸ்டிவ் பிஸ்கட்டோட ஒரே ஒரு பிஸ்கட்டோட கலோரி 80 கலோரி. மீடியம் லெவலில் இருக்கிற பிஸ்கட்டோட கலோரி 35 கலோரி. ரொம்ப நார்மல் ஸ்டார்டிங் லெவலில் இருக்கிற பிஸ்கட்டோட கலோரி 26 கலோரி. அப்போ நான் ஒரு டீ வீட்டில் இருக்கிற ஒரு கப்பு டீ வித் ஒரு பிஸ்கட் சாப்பிட்டேன், ஆல்மோஸ்ட் 450 கலோரி வந்து கவர் ஆகிடுது. அப்போ காலையில் மட்டுமே 450 கலோரி. அதிலேருந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு 10லேருந்து 15 முறை நான் டீயோ காஃபியோ வித் நான் பிஸ்கட்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எவ்வளவு கலோரி ஆட் ஆகுது? அப்போ எவ்வளோ சுகரு, எவ்வளோ சால்ட்டு, எவ்வளவு கெமிக்கல், எவ்வளோ மைதா மாவு. அப்போ ஒரு பக்கம் கலோரி அதிகமாகுது, ஒரு பக்கம் உடம்புக்கு தேவையில்லாத விஷயங்கள் பாமாயில், இது எல்லாம் உள்ளே போக 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 நமக்கு என்ன ஆகுது, சேச்சுரேட் ஃபேட் அதிகமாகும். அப்புறம் ஹார்ட் இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அல்சரு, அப்புறமா என்ன சொல்கிறது, இங்கே ஆரம்பித்து தொண்டையிலேருந்து மலக்குடல் வரைக்கும் இஷ்யூஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இது நிறைய பேருக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் காலை எந்திரிக்கிறீங்களா, தூங்கி எந்திரிச்ச உடனே ப்ளைன் வாட்டர் குடிங்க. அதுவும் சப்பளங்கால் போட்டு குடிங்க. அதுவும் இப்போ நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்கணும், நீங்கள் வந்து ஒரு 40+ தான் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு மட்டுமே. ஏன்னா இந்த ஒரு ஜென்ரேஷன் மட்டும்தான் நம்மளும் ஆரோக்கியமாக இல்லை, நம்ம கூட இருக்கிற நம்ம கூட தள்ளி இருக்கிற நம்மளோட அப்பா அம்மாவும் ஹெல்த்தியாக கிடையாது, நம்ம குழந்தைங்களும் ஆரோக்கியமாக கிடையாது. ஸோ இந்த ஒரு தலைமுறை மட்டும்தான் ரொம்ப மோசமான சபிக்கப்பட்ட தலைமுறை சொல்லலாம். நம்மளோட அப்பா அம்மாவும் ஆரோக்கியமாக இல்லை,
நம்மளும் ஆரோக்கியமாக இல்லை, நம்மளோட குழந்தைங்களும் ஆரோக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுறத கண்ணில் பார்த்து அவஸ்தைப்படக்கூடிய ஒரே தலைமுறை யாருன்னா நம்ம மட்டும்தான். 40+ பேரண்ட்ஸ் மட்டும்தான். நீங்கள் ஒரு 40+ பேரண்ட்ஸ் ஆகுறீங்களா? இப்போ நான் சொன்ன விஷயங்கள் டீ, காஃபி வித் பிஸ்கட்ஸ் ரெகுலராக நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் நிறுத்துங்க. காலைல டீக்கு பதிலாக ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி க்ரீன் டீ, பிளாக் டீ, ப்ளைன் டீ, ஓலாங் டீ, அதாவது இப்போ நான் கூட டீ சாப்பிட்றேன். என்னோடய டீயில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது பாருங்கள், இந்த டீயில் ஒரு 7 ஃப்ளேவர்ஸ் இருக்குது. லெமன், எலாச்சி, ஜிஞ்சர், பீச்சு, சின்னமன், துளசி, காஷ்மீரி காவா, அது மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. இதில் எனக்கு எது பிடிக்குமோ நான் டெய்லி சாப்பிட்றேன். அப்போ ஒரு நாளைக்கு நான் 10 முறை சாப்பிட்டேன்னா கூட எனக்கு கலோரியோட 60 தாண்டாது. 10 முறை சாப்பிட்டாலுமே 60 கலோரி தாண்டாது எனக்கு. பிஸ்கட்ஸ் நானும் சாப்பிட்டு இருந்தவன் தான். ஆனால் என்றைக்கு இந்த பிஸ்கட்ஸோட விஷயங்கள் இவ்வளோ எனக்கு தெரிஞ்சதோ அப்போவே நான் அதை இமீடியட்டாக நிறுத்திட்டேன். என்னோடய பசங்களுக்கு கொடுக்கறது கிடையாது. ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் டீக்கு பதிலாக க்ரீன் டீ, பிளாக் டீக்கு மாறுங்க. காஃபிக்கு பதிலாக வித்தவுட் மில்க் பிளாக் காஃபி, அது நிறைய காஃபிஸ் வந்துடுச்சு. அதில் கொஞ்சம் சர்ச் பண்ணுங்கள். ஏன் நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா மாங்கொட்டை விட அழகாக வெயிலில் உலர்த்தி அதை பொடி பண்ணி அதில் காஃபி பண்ணி சாப்பிட்றாங்க. மாங்கொட்டை காஃபி சாப்பிட்றாங்க, கொய்யாவில் போட்டு டீ ரெடி பண்ணுறாங்க. இந்த மாதிரி நேச்சுரலாக நம்ம டீ, காஃபி, இஞ்சி காஃபி, சுக்கு காஃபி இதெல்லாம் நம்ம எடுத்துக்கும் பொழுது உடம்புல எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். அப்புறமா நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப அதிகமாகும். கலோரியும் கூடாது, உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். டைஜஸ்டிவ் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸே நமக்கு வந்து வராது. ஈவன் ஒரு சில டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா ஹார்ட் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் கூட நமக்கு வந்து வருதுன்னு சொல்கிறாங்க. இந்த ரெகுலராக டீயோ, காஃபியோ, பிஸ்கட் நம்ம எடுத்துக்கும்போது. பிஸ்கட்ஸ் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா கண்டிப்பாக உங்களை பார்த்து உங்கள் கிட்ஸும் சாப்பிடுவாங்க. இல்லைப்பா நான் பிஸ்கட் சாப்பிட்றேன், என் பசங்க சாப்பிட்றாங்க, எல்லாம் ஒன்று தானே, நாளைக்கு அந்த பசங்க உடம்பு சொல்ல நம்ம அவசரப்பட்டாகணும். அதனால் எனி பிராண்டு பிஸ்கட்டாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு ஆசைக்கு 1-2 எடுத்துக்கலாம். அதே நீங்கள் டெய்லி பேசிஸில் ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்கூலில் ஸ்நாக்ஸு, அப்புறம் ஈவினிங் வந்தவுடனே ஸ்நாக்ஸு, டியூஷனுக்கு போகும்போது ஸ்நாக்ஸு, எல்லாம் பிஸ்கட்டை கொடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தொண்டைக்குழியிலேருந்து மலக்குடல் வரைக்கும் இஷ்யூஸ் கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் டீ, காஃபி, பிஸ்கட்ஸ் இந்த காம்போவை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா முதல்ல அதை நிறுத்துங்க. அதுக்கு பதிலாக அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக பிஸ்கட்டுக்கு பதிலாக வீட்டில் அதுவும் குறிப்பாக பசங்களாக இருந்தாங்கன்னா தயவு செய்து பசங்களுக்கு வந்து பிஸ்கட்ஸ் கொடுத்து பழக்காது. ஏன்னா அவங்க அவசரப்பட்டாங்கன்னா நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியாது, வேலை செய்ய முடியாது, சந்தோஷம் போயிடும். அதுக்கு பதில் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்மளை பார்த்து கூட எஜுகேட் பண்ணணும். பசங்களுக்கு ஈவினிங் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ், ஒரு வேர்க்கல்லையோ, ஒரு சுண்டலோ, ஒரு பொரியோ, ஒரு உடச்சி கடலையோ, ஏதோ வீட்டில் என்ன இருக்குது அதை நம்ம கொடுத்து நம்ம அவங்கள பழக்கப்படுத்திட்டுருக்கலாமா அப்படின்னா அது ரொம்ப அவங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான வாய்ப்பாக இருக்கும். ஒரு ஆரோக்கியமான தேர்வு, நியூட்ரிஷன் வேல்யூ அதிகமாக இருக்கும், உடம்பு ஆரோக்கியமாக இருப்பாங்க. அவங்களோட பசங்களை கேர் எடுத்துக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஒரு முறைக்கு 2 முறை கவனமாக கேளுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ண டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணலாம். அது மட்டுமே இல்லாமல் நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னா யாரெல்லாம் அவங்க குடும்பத்தோடு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சொல்லி கொடுத்தா கற்றுக்குன்னு அப்ளை பண்ண ரெடியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்காக மட்டுமே, ஒன்லி ஃபார் ரெடி டு கமிட்டட் பீப்புளுக்காக மட்டுமே 3 days லைவ் ஒர்க் ஷாப் என்னோட சீனியர் வெல்னஸ் கோச் 23 years ரிச் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பர்சன் அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க. அது ஏர்லி மார்னிங்கில் 5 to 7 இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பீப்புள், விருப்பம் உள்ளவர்கள் மட்டும் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஹேவ் அ கிரேட் டே, டேக் கேர். அடுத்த வீடியோவில் வேறு விஷயத்தில் நம்ம மீட் பண்ணுறேன். பாய் பாய்.